கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து விலகும் அத்வானியின் முடிவை ஏற்கப் போவதில்லை என பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முடிவை திரும்பப் பெறும்படி அத்வானியை குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாரதிய ஜனதாவின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி நியமிக்கப்பட்டதன் எதிரொலியாக கட்சியின் பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அத்வானி நேற்று அறிவித்தார். அவரின் இந்த அதிரடி முடிவு அக்கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி தொண்டர்களையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அத்வானியின் ராஜினாமா கடிதத்தை ஏற்க முடியாது என பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற குழு உறுதிபட தெரிவித்துள்ளது. The parliamentary board is of the opinion that ever since the inception of the Bharatiya Junction and the Bharatiya Janata Party, Sri Advani has been our leader and guide. Their role, that role inevitably belongs to him. The party and the nation needs his sage advice and guidance today more than ever before. The parliamentary board decided to reject the resignation of Sri Advani. இதனிடையே பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங், மூத்த தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் அத்வானியை நேற்றிரவு அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். கட்சி பொறுப்புகளிலிருந்து விலகும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அத்வானியை அவர்கள் கேட்டுக் கொண்டனர். और बड़े कंपोज है और उनके मन में जो वेदना थी किसी बात से जो वो आहत है वो उन्होंने अपनी वेदना को प्रकट किया है और पार्टी पूरी तरह से पार्लियामेंट्री बोर्ड आज ही बैठा और उन्होंने ये सिरे से कि ये तो हो ही नहीं सकता. आज के परिप्रेक्ष्य में पूरे में अद्वानी जी की बहुत उनकी सरपरस्ती के उनके वरदस्त की बहुत जरूरत है. கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடியும் அத்வானியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ராஜினாமா முடிவை திரும்பப் பெறும்படி கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே பாரதிய ஜனதா துணைத் தலைவர் உமா பாரதி அத்வானியை இன்று நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய உமா பாரதி, மோடியுடன் அத்வானிக்கு சுமூகமான உறவு இருப்பதாகவும் மோடிக்கு முக்கிய பொறுப்பு அளிக்கப்பட்டதற்காக அத்வானி அதிருப்தி அடைய மாட்டார் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ராஜசேகருடன் பாலகிருஷ்ணன்.